بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, ஈமானிய பயிற்றுவித்தல் என்ற தலைப்பில் ஈமான் குறித்து, ஒரு முஃமினின் நம்பிக்கை குறித்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறிய செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய இந்த வகுப்பில் இறை நிராகரிப்பை அல்லது இணை வைப்பை ஒரு முஃமின் அடியோடு வெறுத்தாக வேண்டும் என்ற தலைப்பில் செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். ஈமானுடைய சுவை ஒரு முஃமின் அடைந்து கொள்வான் என்று ரசூலுல்லாஹ் 3 செய்திகளை சொன்னாங்க. அதில் 3ஆவதாக உயிரோடு நெருப்பில் எரியப்படுவதை நீங்கள் எப்படி வெறுப்பீர்களோ அதே போல இறை நிராகரிப்பை நீங்கள் வெறுக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்ற போது வஇன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களை பெத்தெடுத்த உம்மாவும் வாப்பாவும் எது குறித்து உங்களுக்கு அறிவில்லையோ அது சம்பந்தமாக உங்களை இணை வைப்புக்கு வருமாறு உங்களை அழைத்தார்களேயானால், அல்லது இறை நிராகரிப்புக்கு வருமாறு அழைத்தார்களேயானால், ஃபலா துத்இஹுமா, அந்த 2 பேருக்கும் அந்த விஷயத்தில் நீங்கள் கட்டுப்படாதீர்கள், அவர்களை பின்பற்றாதீர்கள். வசாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, உலக காரியங்களில் அவர்களோடு நல்ல முறையில் தோழமையோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். அப்போ இஸ்லாம் அல்லாஹ்வுடைய வணக்கத்திற்கு அப்புறமாக பெற்றோர்களை ரொம்ப உயர்வாக சொன்ன மார்க்கத்தில் அவங்க இறை நிராகரிப்புக்கு அல்லது இணை வைப்பு சம்பந்தமான ஏதாவது ஒன்றை உங்களுக்கு செய்யுமாறு சொன்னாங்கன்னா அதில் அவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கட்டளையிடுகின்றதை பார்க்கலாம். எனவே இந்த இறை நிராகரிப்பு அல்லது இணை வைப்பு ஏன் இந்த அளவுக்கு பாரதூரமாக ரொம்ப கடுமையான ஒன்றாக இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்படுது? அல்லாஹ்வுடைய பேரருளால் நாங்கள் அந்த இறை நிராகரிப்பிலிருந்து முற்று முழுதாக வெளியே வந்திருக்கிறோம். இஸ்லாமியர்கள் என்ற பெயரில் இணை வைப்பான காரியங்களும் ஆரம்ப காலங்களில் செய்து கொண்டிருந்து இப்போ அந்த இணை வைப்பு இறை நிராகரிப்பிலிருந்து முற்று முழுதாக நாங்கள் விலகி வந்திருக்கிறோம். ஏன் விலகி வந்திருக்கிறோம்னா, நானும் நீங்களும் ஏற்றிருக்கின்ற இந்த குர்ஆனும் ஹதீஸும் அவ்வளவு கடுமையாக அதை எதிர்க்குமாறு எனக்கும் உங்களுக்கும் கட்டளையிடுகின்றதுனால நாங்கள் வெறுத்து இந்த பக்கம் வந்திருக்கிறோம். ஏன் அவ்வளோ கடுமையாக இஸ்லாம் அந்த பகுதியை பேசுது? அல்லாஹ் அதை பற்றி ஏன் அவ்வளோ கடுமையாக திருமறை குர்ஆனில் பேசுகின்றான் என்பதை நானும் நீங்களும் அறிந்து கொள்வதோடு இந்த உரையை
யூடியூப் வழியாக வீடியோ வழியாக கேட்கக்கூடியவங்களும் அறிந்து வச்சிருக்கணும். அப்போ தான் எங்கள் சைட்டில் எங்கள் பக்கம் உள்ள இஸ்லாமியர்களுடைய பக்கத்தில் இருக்கிற அந்த நியாயத்தை புரிந்து கொள்வார்கள். திருமறை குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், ஐஷ்ரிகூன மாலா யஹ்லுகு ஷைஅன் வஹும் யுஹ்லகூன். எந்த ஒன்றையும் படைக்காதவர்களை நீங்கள் வணங்குகின்றீர்களா? அவர்களே படைக்கப்பட்டிருக்க என்று அல்லாஹ் கேட்குறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், வலா யஸ்ததியூன நஸ்ரன். அவர்களால் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. வலா அன்ஃபுஸஹும் யன்சுரூன். அவர்களுக்கே எந்த உதவியும் செய்ய முடியாது. அப்போ என்னால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பினத்தை அவருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது, உங்களுக்கும் எந்த உதவியும் செய்து தர முடியாத ஒருத்தரை நீங்கள் எப்படி வணங்குவீங்கன்னு அல்லாஹ் கேட்குறான். அதை கண்ணால் பார்க்குறோமா இல்லையா? ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா? இன்னைக்கு உலகத்தில் நடமாடுறதுல எத்தனையோ மனிதர்களை காலில் விழுந்து கும்பிடுறாங்க கடவுளுடைய அந்தஸ்தில் வைத்து. நிர்வாணமாக இருக்கக்கூடிய எத்தனையோ சாமியார்களை பார்க்குறோம். எத்தனையோ மிருகங்களை இன்னைக்கு கடவுளுடைய அந்தஸ்தில் வச்சு வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. பகுத்தறிவுள்ள மனுஷன், சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ள மனுஷன் மாட்டை போய் வணங்குறத பார்க்குறோமா இல்லையா? அப்போ என்னன்னா, மனுஷனுடைய அந்த பகுத்தறிவோட மோதுது அவனுடைய அந்த வணக்கமும், அவன் கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்குன்னு அந்த கடவுள். எனவே அல்லாஹ் அதைத்தான் கேட்குறான், நான் படைத்த ஒரு படைப்பினத்தை நான் கடவுளாக இருக்க என்னை விட்டுட்டு அவனை வணங்குறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது? தொடர்ந்து அல்லாஹ் பேசும்போது அல்லாஹ் பேசுகின்றான், வஇன் ததுஊஹும் இலல் ஹுதா. ஏதாவது ஒன்று சொல்றதுக்கு நீங்கள் அவங்கள கூப்பிட்டாலும் லா யத்தபிஊக்கும். அவங்க உங்களுக்கு எந்த ரிப்ளையும் எந்த பதிலும் உங்களுக்கு தர மாட்டாங்க, உங்களை பின்பற்ற மாட்டாங்க. சவாஉன் அலைக்கும் அதஅவ்துமூஹும் அம் அன்தும் சாமித்தூன். நீங்கள் அவங்கள கூப்பிடுறதும் கூப்பிடாமல் இருக்கிறது ரெண்டுமே ஒன்று தானே அல்லாஹ் சொல்கிறான். தொடர்ந்து அல்லாஹ் பேசுகின்றான், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி. அல்லாஹ்வை விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ இபாதுன் அம்சாலுக்கும், அவர்கள் உங்களை போன்ற மனிதர்களே. எனக்கு எப்படி 2 கண் இருக்குதோ அதே போல தான் அவனுக்கும் 2 கண் இருக்குது. எனக்கு எப்படி 2 கை இருக்குதோ அவனுக்கும் அதே போல தான் 2 கை இருக்குது. நான் எந்த ஹைட்டில் இருக்கிறேனோ அதே ஹைட்டில் தான் அவனும் இருக்கிறான். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், ஃபல்யஸ்தஜீபு லக்கும் இன் குன்தும் சாமித்தூன் இன் குன்தும் சாதிகீன் ஃபதுஊஹும். உங்களால் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவங்கள அழைச்சி பாருங்களேன், அவங்க உங்களுக்கு பதில் தரட்டும்னு அல்லாஹ் சவால் விடுறான். தொடர்ந்து அல்லாஹ் பேசுகின்ற போது அல்லாஹ் பேசுகிறான். அப்போ நான் சொன்ன செய்தி, அலஹும் அர்ஜுனுன், அவர்களுக்கு நடக்கக்கூடிய கால்கள் இருக்குது. அம்லஹும் ஐதி, பிடிக்கக்கூடிய கைகள் இருக்குது. அம்லஹும் ஐனுன், பார்க்கக்கூடிய கண்கள் இருக்குது. அம்லஹும் ஆதானும், கேட்கக்கூடிய காதுகள் இருக்குது. குலிதுஉ ஷுரகாஅக்கும் சும்ம கீதூனி ஃபலா துந்திரூன். நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவங்க எல்லாரையும் எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறதுக்கு நீங்கள் அழைச்சிக்கங்க. நீங்கள் அவங்கள கடவுள்னு சொல்கிறீங்கல்ல, அவங்க தான் உங்களோட இறைவன் சொல்கிறீங்கல்ல, அவங்க தான் உங்களுக்கு எல்லாமே செய்கிறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, எனக்கு எதிராக அவர்களை நீங்கள் எல்லாரையுமே ஒன்றை கூட்டி எனக்கு எதிராக நீங்கள் சூழ்ச்சி செய்யுங்க, ஆனால் எனக்கு அவகாசமும் தராதிங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். எவ்வளவு தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான். மனுஷனை படைச்சி மனுஷனோட பகுத்தறிவோட அவன் விளங்கி கடவுளை ஏற்று, அல்லாவை ஏற்று, இறைவனை ஏற்று இந்த உலகத்தில் அவன் வாழ வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுறான். இன்னும் எந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த சின்ன பிள்ளைக்கு நாங்கள் பாடம் நடத்துகிறேன்டா, இந்த இஸ்லாத்தில் இந்த அடிப்படை கொள்கை இருக்குது இல்லை, இந்த நாங்கள் சொல்லுவோம் இந்த அல்லாவை மட்டும் கடவுளாக ஏற்றுக்கொள்வது, இது பெரிய யூனிவர்சிட்டியில் போய் படிக்க வேண்டிய ஒரு பாடம் அல்ல. சாதாரண ஒரு 3 வயசு 4 வயசு பிள்ளைக்கும் வழங்கும். ஸ்கூலில் போய் 10th 12th எக்ஸாம் எல்லாம் அப்படி எழுதினா தான் இது வழங்கும் அப்படியெல்லாம் இல்லை. இந்த அடிப்படை படிப்பறிவு கொஞ்சமும் இல்லாட்டியும் இது வழங்கும் இந்த அடிப்படை. ஏன்னா இந்த அறிவு பகுத்தறிவு சொல்லும் அல்லாஹ் மட்டும்தான் கடவுள் என்றது. அவ்வளோ லேசான ஒரு அடிப்படையை தான் இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தருது. எனவே அதனால தான் எங்களுக்கு பார்க்கலாம், ஸ்கூலே போகாதவன் இந்த கொள்கைக்கு அல்லாஹ் மட்டும் வணங்குறான். ஸ்கூலுக்கு போயிட்டு டாக்டராக இன்ஜினியராக பெரிய பெரிய பட்டம் படித்து அவன் மருத்துவத்தை செஞ்சுட்டு வெளியே சிலையை கும்பிடுறத பார்க்கலாம். அவன்ட கையால் செஞ்சு சிலையை கும்பிடுறத பார்க்கலாம்.
அப்போ இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்றதுக்கு அறிவு தேவையில்லை, படிப்பு தேவையில்லை, எங்களுடைய பகுத்தறிவு இருந்தால் போதும். அல்லாஹ் சொல்கின்றான் பகுத்தறிவுக்கு எங்களுக்கு புரிகிற விதத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவங்களை தான் பார்த்து சொல்கிறான், நம்பிக்கை கொண்டவர்களே எங்களை நம்பிக்கை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு, இன்னும் உறுதிப்படுத்துறதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், துரிப மசலுன் ஃபஸ்தமிஉ லஹ். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் நல்லா காது கொடுத்து கேளுங்க. என்னண்டா, இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாவை விட்டு விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ, சில பேர் அழைக்கிறாங்கல்ல, அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், லை யஹ்லுகு துபாபன் வலவிஜ்தமஉ லஹ். அந்த எல்லா கடவுள் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு கொசுவை கூட அவங்களால படைக்க முடியாது. சொல்லிவிட்டு அல்லாஹ் எப்படி சொல்கிறான்டா, வை யஸ்லுபுஹுமு துபாபு, அந்த கொசு அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒன்று எடுத்துட்டேன்னு வைங்களே. இப்போ கொசு வருது, வந்து அவர கையில் ஒரு சின்ன சாப்பாடு துண்டு இருக்குது, அந்த சாப்பாடு துண்டு கொசு என்ன செய்ய எடுத்துட்டு போகுது. அல்லாஹ் என்ன சொல்றாருன்னா, வை யஸ்லுபுஹுமு துபாபு ஷையன், அவங்க கிட்ட இருந்து கண்ணுக்கு சின்னதாக தெரியக்கூடிய ஒரு பொருளை கொசு எடுத்துட்டு போகும்போதும் கூட லா யஸ்தன்கிதுஹு மின்ஹு, அந்த கொசு கிட்ட இருந்து அதை பறிக்கிறது கூட இவனுக்கு இயலாது. நீ எவனை கடவுள் என்று சொல்ல, இவ்வளவு சிம்பிளா இதை விளங்கப்படுத்த முடியாது. இவ்வளவு சிம்பிளா இந்த சப்ஜெக்டை விளங்கப்படுத்த முடியும். ஆயிரக்கணக்கான வசனங்கள் அல்லாஹ் சொல்றான். சின்ன பிள்ளைக்கு பாடம் நடத்துறமே அல்லாஹ் சொல்றான், நாங்க எங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், கண் இருக்குது ஆனா பார்க்க இயலாது, இப்படி நாங்க சொல்லிக் கொடுப்போம். இல்லை, சும்மா சின்ன பிள்ளைங்களுக்கு உட்கார வச்சு ஒண்ணுக்கு பல தடவை இப்படிதான் அல்லாஹ் பாடம் நடத்துறான். இதை விட பாடம் நடத்தவே முடியாது, அவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், பஹுஃபத் தாலிபு அல் மத்லூபு, தேடுகின்றவனும் தேடப்படுபவனும் பலவீனம். மனுஷன் தானே தேடுறான், அவனும் பலவீனம். நீ எவன் கிட்ட போய் தேடுறியோ அவனும் நான் படைச்சவன், அவனும் பலவீனம் தானே அல்லாஹ் சொல்றான், வஅஃபத் தாலிபு வல் மத்லூப்னு சொல்லி. அப்ப எங்களோட பகுத்தறிவை குழி தோண்டு புதைக்கின்ற விதத்தில் ஒரு கொள்கை தான் இறை நிராகரிப்பு, இணை வைப்பு என்றது. இதை எப்படி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? அல்லாஹ் என்ன சொல்றான்னா, குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது, அதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும், மனுஷனுடைய பகுத்தறிவு அதை ஏற்றுக்கொள்ளுதா? பகுத்தறிவால நாங்கள் அதை வெறுக்கணுமா இல்லையா? இதெல்லாம் பகுத்தறிவுக்கு அப்பால் பட்டது. இன்னைக்கு உலகத்தில் நாத்திகர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்கல்ல, அவங்க வெறுக்கிறாங்கல்ல அதை, இணை வைப்பான இறை நிராகரிப்பான காரியம் அறிவு சொல்லும், அது பிழை, நீ உன்னைய முட்டாளாக்குது, உன்னைய மடையனாக்குது, நீ மனுஷனா இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. அப்போ ஒன்னாவது எங்களோட பகுத்தறிவை சொல்லுது, அது முட்டாள்தனமான ஒரு வேலை. அல்லாவும் சொல்றான், நான் ஒருத்தன் பிரம்மாண்டமான ஒரு படைப்பை படைத்து இந்த உலகத்தில் ஒன்னையும் கொண்டு உட்கார வச்சிருக்க, என்னை விட்டுட்டு எப்படிதான் நீ அங்கே போய் அவனை போய் எப்படி நம்புற, அங்கே போய் எப்படி வணங்குற? அப்போ இந்த கொள்கையை தான் அல்லாஹ் சொல்றான். இதில் நானும் நீங்கள் ரொம்ப உறுதியாகவே இருக்க வேண்டும். முகடுகள் இல்லாத வானத்தை படைத்த, இந்த பூமியை படைத்த, இந்த மரங்களை படைத்த, ஆச்சரியமான இந்த படைப்புகளை படைத்த அல்லாஹ்வுடைய பிரம்மாண்ட தோற்றத்தை நாங்கள் பார்த்தோம். அல்லாஹு அக்பர், சுபஹான் அல்லாஹ், இவன் தான் கடவுளாக இருக்க முடியும். அவனை நான் கடவுளாக ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவனுக்கு 99 பேர்கள் இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். அவன் அரசன், அவன் அல் கஃபூர், அர் ரஹீம், அல் குத்தூஸ், அஸ்ஸலாம், அல் அசீஸ், அல் முஃமின் என்று 99 பேர்களும் 99 அந்த பண்புகளையும் அல்லாஹ் மாத்திரம்தான் தனித்துவமானவன் என்று அல்லாஹ்வுக்கு மாத்திரம் அதை நாங்கள் ஓரிரையாக நம்புறது இருக்குது இல்ல. இதை நாங்க நம்பி இந்த உள்ளுக்குள்ள, இந்த இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டோம் என்ற, இந்த ஈமானுக்குள்ள வந்துட்டோம் என்று சொன்னா, அதை தவிர மற்ற எல்லாத்தையும் பெருசிலிருந்து சின்னதை நாங்கள் வெறுத்தாகணும். பெரியதிலிருந்து சின்ன காரியம் வரைக்கும் நாங்கள் வெறுத்தே ஆகணும். எந்த அளவுக்கு வெறுக்கணும் என்று சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு சஹாபி கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நஸர ரஜுலுன் அலா அஹ்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒருத்தர் நேர்ச்சை வைக்கிறார். என்ன நேர்ச்சைன்னா, ஒரு ஒட்டகத்தை புவானா என்ற இடத்துல நான் அறுத்து பலியிடணும்னு அவர் நேர்ச்சை. ஒட்டகத்தை அறுக்கணும், எங்க அறுக்கணும்னா புவானா என்ற இடத்துல. ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அங்கே அறுக்கணும்னு நேர்ச்சி வச்சு எனக்கு அறுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் அங்கே பார்க்குற, என்னடா இந்த இடம், அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த இடம்? அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஹல்கான ஃபீஹா வசனுன் மின் ஔசானில் ஜாஹிலியத்து யுஅபது, ஜாஹிலியா காலத்தில், இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த காலத்தில் அந்த இடத்துல சிலைகளை வச்சு வணங்கப்பட்ட ஒரு இடமான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இல்லை யா ரசூலுல்லாஹ். அப்போ ரசூலுல்லாஹ் திரும்பவும் கேட்குறாங்க, ஹல்கான ஃபீஹா ஈதும் மின் அயாதிஹிம்,
அவங்களுடைய ஏதாச்சும் பெருநாட்கள் அவங்களுடைய ஏதாச்சும் விழாக்கள் கொண்டாடப்படுகின்ற ஒரு இடமானு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க இல்லையா, அப்போ சொல்கிறாங்க ஓஃபி நதரக், உங்களோட நேர்ச்சியை நீங்கள் அங்கே நிறைவேற்றுங்க. ஏன் ரசூலாங்க கேட்குறாங்க? அறுக்க போகிறது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று தான். நீங்கள் நாங்கள் என்ன நினைக்கிறோம், அறுக்க போகிறது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று. அது கோயிலில் அறுத்தான்னு சொன்னால் என்ன, அது கோயிலுக்கு வெளியே அறுத்தா என்ன, அது வீட்டில் அறுத்தா, இப்படி தானே நாங்கள் பார்ப்போம். ரசூலாங்க பார்த்தாங்க அப்படி இல்லை. அந்த அறுக்கிறதுலேயும் உன்னுடைய நேர்ச்சையில் அந்த சின்னதாக கூட அந்த இணை வைப்பு, அந்த இறை நிராகரிப்பு கலந்துடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்ததை எங்களுக்கு பார்க்கலாம். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துல கூட கவனமாக இருந்தாங்கன்னு பாருங்க. பெரிய விஷயம்தான் போய் கையேந்துறது, போய் கும்பிடுறது, போய் வணங்குறது, அதை கடவுளாக ஏற்றுக்கொள்றது எல்லாமே. ஆனால் சாதாரண அற்பமான அந்த நேர்ச்சை விஷயத்துல கூட அந்த சஹாபி பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தான் அறுக்க போறாங்க. ஆனால் அறுக்கிற இடம் அது இணை வைப்பான ஒரு இடமா, இறை நிராகரிப்பான ஒரு இடமா, சிலைகளே இல்லை ஆனால் அவங்களுடைய ஒரு திருவிழா, அவங்களுடைய கொண்டாடப்படுகின்ற ஒரு இடமா, ஏன் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க அப்படின்னு அங்கே போய் அறுத்துறாத. அந்த சாயல் கூட, அந்த சின்ன அணுவளவு அந்த சாயம் கூட இந்த தூய்மையான அல்லாஹ்வுக்கு மாத்திரம் அறுத்து பலியிடுகின்ற அந்த வணக்கத்தில் சேர்ந்துடக்கூடாது என்றதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப கவனமாக இருந்தாங்க. சரி, இப்போ நாங்கள் எங்களை எடுத்துக்கொள்வோமே, இன்னும் இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள், அதுக்கப்புறம் ஹதீஸ்ல வரும் சின்ன சின்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் நுணுக்கமாக இருந்தாங்கன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நாங்கள் ரொம்ப பொடுபோக்காக இருக்கிற விஷயத்தை கூட ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. எந்த அளவுக்குன்னு சொன்னால், டிசம்பர் 25 வரும், கிறிஸ்தவர்களுடைய இயேசு பிறந்த நாள். அவர்கள் அதை கொண்டாடுகின்ற நாள், அவர்களுடைய மதத்தோடு சம்பந்தப்படுத்தி அதை கொண்டாடுறாங்க. அப்படித்தானே, அவங்களுடைய மதத்தோடு சம்பந்தப்பட்ட ஒன்று தானே. இதை எங்களுக்கு செலிப்ரேஷன் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியுமா? ஏன்னா அவங்களுடைய மதம் சம்பந்தப்பட்ட ஒன்று. அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல முடியுமா? இனிய கிறிஸ்துவ புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று முடியாது. ஏன்னா இஸ்லாத்துடைய பேசிக் அடிப்படையான ஒரு விஷயம், மதத்தோடு சம்பந்தப்பட்ட எதுலையுமே எங்களுடைய சின்ன அளவு கூட சாயல் வந்துவிடக்கூடாது என்று. அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் 6 நாளில் புது வருடம் வந்துடும். புது வருடத்தில் இன்றைக்கு எல்லா இடத்துலையும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் முஸ்லீம்கள் அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. புது வருடம் அவர்களுக்கு ஒரு பெருநாள், அவருடைய மதத்தோடு சம்பந்தப்பட்டது. அந்த அன்றைக்கு புது ட்ரெஸ் வாங்கணுமா, அந்த அன்றைய காலையிலே போய் கேக் வாங்கணுமா, 12 மணிக்கு ஹெப்பி நியூ இயர்னு சொல்லி கேக் வெட்டணுமா. இன்னைக்கு ஒரு சர்வ சாதாரணமாக இதெல்லாமே வந்திருக்கிறத பார்க்கலாம். சர்வ சாதாரணமாக வந்திருக்கு. ஏன்னா மாற்று மதத்தவர்களோடு நாங்கள் சேர்ந்து 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 இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னால், முஸ்லீம்களுக்கு கடுமையான பிரச்சனைகள் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் வருது. இப்போ இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன தீர்வோ அந்த தீர்வை பார்க்காம என்ன நினைக்கிறான், நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கிறதுனால நீ எங்களுக்கு அடிக்கிற, எங்களை கஷ்டப்படுத்துகிற, ஓகே இப்போ என்ன செய்யணும், உங்க கூட நாங்கள் சேரணும். மத நல்லிணக்கம் என்ற பேரில் அவன் கோயிலுக்கு தட்டை எடுத்துக்கிட்டு போகணுமா, ஜுப்பாவை போட்டுக்கிட்டு, தொப்பியை போட்டுக்கிட்டு, தலப்பாவை கட்டிக்கிட்டு, ஜம்மியத்துல் உலமா சபையில் நாங்கள் தலைவர்களாக இருக்கின்றோம் என்ற பேரில் போகிறத பார்க்குறோமா இல்லையா? எந்த அளவுக்கு இஸ்லாம் இவங்கெல்லாம் இப்போ இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்களா இல்லையான்றதை நாங்களாம் நினைக்கணும். இவங்க பள்ளிக்கு போகிறவங்க தான், இவங்க 5 நேரம் தொழுகிறவங்க தான். ஆனால் எங்கே போகிறாங்க, மாற்று மதத்தில் உள்ள ஒரு அவங்களுடைய வணக்கம் சம்பந்தப்பட்ட ஒன்று, கோயிலுக்கு பூஜை செய்கிறது, அவங்களுடைய கடவுளுக்கு பூஜை செய்கிறாங்க. தட்டை கொண்டு போய், அந்த மாம்பழத்தை கொண்டு போய், அந்த ஆரஞ்சை கொண்டு போய், அந்த பூவை கொண்டு போய், அதே போல இவங்களும் என்ன செய்கிறாங்க, அந்த கோயிலுக்கு கொண்டு போய் அதை நேர்ச்சை செய்கின்றதை, அவர்களுக்கு பூஜை செய்கின்றதை பார்க்கலாம். கண்கூடாக பார்க்கிறோமா இல்லையா? என்ன மத நல்லிணக்கம் என்ற பேர் அல்லாஹ் என்ன சொல்றான்டா, நீ இதை செஞ்சதுக்காக வேண்டி அவன் உன்னைய சும்மா விட்டுவிட மாட்டான். என்ன நீங்க தொப்பி போட்டு தானே அதை செய்றீங்க, ஜுப்பாவை போட்டுக்கிட்டு தானே செய்றீங்க, முஸ்லீம் என்ற அந்த ஆடையில தானே செய்றீங்க. எப்ப வரைக்கும் அதை விரும்புவான்டா, அவன் மார்க்கத்தை, அவன் மதத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டாதான் அவன் உங்களை சும்மா விடுவான். நீங்க இதை செஞ்சதுக்காக வேண்டி சும்மா விட்டுடுவான், அவங்கள ஒரு நாள் விட மாட்டான். அடுத்த ஒரு கலவரம் வந்தால் உங்களோட தலையை அவன் வெட்டுவான், உங்கள் வீட்டுக்கு கல் எறிவான், உங்களோட பெண்ணை இழுத்து போட்டு ரோட்டில் வெட்டுவான், உங்களோட பிள்ளைய கொலை செய்வான். என்ன இல்லை, இந்த உலகமும் இல்லை மறுமையும் இல்லை.
எந்த அல்லாஹ்வை நீங்க ஏத்துக்கிட்டு நான் மறுமையில வெற்றி அடைவோம் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மறுமையும் கிடையாது, இந்த உலகமும் இல்லாத ஒரு சூழ்நிலை மாறுதா இல்லையா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன? இஸ்லாத்துக்குள்ளேயே தர்காக்கள் என்று சொல்லிக்கொண்டு அங்க போய் வந்து தர்காக்களுக்கு வெளியே எப்படி கோயிலுக்கு வெளியே பூ இருக்குதோ தர்காக்கு வெளியும் பூ இருக்குது, கோயிலுக்கு எப்படி ஆயில் இருக்குதோ தர்காக்கு வெளியும் ஆயில் இருக்குது, கோயிலுக்கு வெளியே எப்படி வந்து பழங்கள் இருக்குதோ தர்காக்கு வெளியிலையும் பழங்கள் இருக்குது, கோயிலில் எப்படி தேர் இழுக்கிறாங்களோ தர்காக்கள்லையும் தேர் இழுக்கிறாங்க, கோயிலில் எப்படி படைக்கிறாங்களோ தர்காக்கள்லையும் படைக்கிறாங்க. என்ன வித்தியாசம்? அவன் வந்து அந்த அவங்களுடைய தோற்றத்தில் நெத்தியில் பொட்டுகளை வச்சு அவங்களுக்கு நான் ட்ரெஸ்ஸை போட்டு செய்கிறாங்க, நீங்கள் தொப்பியையும் ஜுப்பாவையும் அபாயம் போட்டுக்கிட்டு செய்கிறீங்க, அவ்வளவுதான். மக்கத்து காஃபிர்கள் என்ன செஞ்சாங்களோ அதே வேலையை தான் நீங்களும் செய்கிறீங்க. வெறுக்க வேண்டாமா? அந்த மனிதர்களை வெறுக்க சொல்ல என்னடா நாங்கள் இப்படி சொல்ல போக்கல இவங்க காஃபிர்களுக்கு, நாங்கள் உங்களை வெறுக்க இல்லை, இந்த உலகத்தில் உங்களுக்கு வாழலாம், இது உங்களோட உலகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர்களோடு வாழ்ந்தார்கள், கிறிஸ்தவர்களோடு அவங்க கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டாங்க, ரசூலாங்க அவங்களோட கொடுக்கல் வாங்கல் செஞ்சுக்கிட்டாங்க, அவங்க கிட்ட கடன் எடுத்தாங்க, அவங்களோட சந்தைக்கு போய் ஜாமான் வாங்கினாங்க. எதை இஸ்லாம் வெறுக்க சொல்லுதுன்னா உங்க கொள்கையை வெறுக்க சொல்லுது. உன் கொள்கை வேற, என் கொள்கை வேற. என் கொள்கையில வந்து நீயும் சமரசம் செய்ய தேவையில்லை, உன் கொள்கையில வந்து நானும் சமரசம் செய்ய மாட்டேன். அப்ப இந்த அளவுக்கு ஒரு பகுத்தறிவான செய்திகளை சொல்லி அல்லாண்ட யாருன்னு அவனுக்கு பிரம்மாண்டத்தை சொல்லி சின்ன பிள்ளைக்கு பாடம் நடத்துற மாதிரி சொன்ன மார்க்கத்துல இதே தொப்பிய தலப்பாவை ஜுப்பாவை போட்டுக்கிட்டு இஸ்லாத்தின் பேரால செய்யறவங்க இஸ்லாத்துக்குள்ள இருக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல, அவங்களும் இஸ்லாத்துக்கு வெளியே தான் இருக்கிறாங்க. அதனால தான் அதெல்லாம் விட்டுட்டு நாங்க இங்க வந்திருக்கிறோம். இந்த அபூ ஜஹில் எடுத்துக்கங்களேன், உத்துபா ஷைபாவை எடுத்துக்கங்க. அபூ ஜஹில் யாரு? பத்ர் யுத்தத்துல வந்து கொலை செய்யப்பட்டவன், காஃபிர்கள்ட்ட தலைவனா இருந்தவன். உத்துபாவும் அப்படி, ஷைபாவும் அப்படி. மக்கத்து காஃபிர்கள் வந்து அல்லாஹ்வை மறுத்தவங்க இல்லையே. ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு நபியாக வந்தாங்க, அல்லாஹ்வை பத்தி சொல்லி கொடுக்கவா? இல்ல, அவங்களுக்கு ஆல்ரெடி அல்லாஹ்வை பத்தி தெரியும். அதான் அல்லாஹ்வே சொல்றான் குர்ஆன்ல, வலையின் சால்தஹும் மன் நஸல மினஸ் ஸமா, வானத்திலிருந்து மலையை பெரியவன் யார் என்று அபூ ஜஹிலிடம் போய் கேட்டு பாருங்கள். மக்கா காஃபிர்களிடம் லயக்கூலுன்னல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்லுவாங்க. உன்னை படைச்சது யார் என்று கேள், அல்லாஹ் என்று சொல்லுவான். உனக்கு ரிஸ்க் தரவன் யார் என்று கேள், அல்லாஹ் என்று சொல்லுவான். இது எல்லாத்தையும் விடுங்களை சிம்பிளா புரிய வைக்கிறேனே. ரசூலுல்லாஹ் வாப்பட பேர் என்ன? அப்துல்லா. ரசூலுல்லாஹ் அங்க பிறக்கிறதுக்கு எவ்வளவு நாளைக்கு முந்தி பிறந்திருப்பாங்க? ஒரு 20 வருஷத்துக்கு முதல் பிறந்திருப்பாங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாவின் அடிமை. அப்துல் முத்தலிப் என்ன அர்த்தம்? முத்தலிப் என்ன? அல்லாஹ்வுக்குண்டான முத்தலிபுடைய அடிமை. அல்லாஹ்வை பத்தி நம்பின ஒரு சமூகத்துக்கு திரும்ப வந்து ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லணுமா? அல்லாஹ் சொல்ற என்ன? அவர்கள் கடலிலே பயணம் செய்கின்ற போது அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் முஹ்லிஸீன, உள்ள தூய்மையோடு, அல்லாஹ் தான் கடவுள் என்று உள்ள தூய்மையோடு, யா அல்லாஹ் எங்களை காப்பாத்திடு, மூலிகை வச்சிடாத என்று துஆ கேட்பார்கள். அவங்கள கடல்ல கொண்டு வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் அவர்கள் இணை வைப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அவங்க நம்பினாங்க அல்லாஹ்வை. அல்லாஹ்வை பத்தி சொல்லிக் கொடுக்க வர இல்ல, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள் என்று சொல்வதற்காக நபி அவர்கள் தூதராக அனுப்பப்பட்டார்கள். இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு நாங்க அட்ரஸ் இல்லாத அவுலியாக்களோட பேரை கேட்டா, தர்காக்களோட பேரை கேட்டா வந்து பேரை சொல்றதுக்கு வாய்க்கு வராது. அவங்க வணங்கினவங்க யாருன்னு சொன்னா இப்ராஹிம் நபியை, அவங்க வணங்கின யாருன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாத்த, அவங்க வணங்கினது யாருன்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்த. அவ்வளவு வணங்கினவங்களை தான் அல்லாஹ் சொல்றான், குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்குவதை நாங்கள் வணங்க மாட்டோம், வலா அன்தும் ஆபிதூன மா அபுதுன் சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், லக்கும் தீனுக்கும், உங்க மார்க்கம் உங்களுக்கு, எங்கட மார்க்கம் எங்களுக்கு. அப்ப என்ன நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இன்றைக்கு இஸ்லாத்திலேயே தொப்பியை போட்டுக்கிட்டு ஜுப்பாவை போட்டுக்கிட்டு 5 நேரம் இந்த நோன்பு மாசத்துல நோன்பு பிடிக்கிறாங்க. இவங்க உண்மையான இஸ்லாமியர்களான்னு கேட்டா, இஸ்லாமிய அந்த வட்டத்துக்குள்ள வெளியே இருக்கிறாங்க. அவங்க இறை நிராகரிப்பை செய்கின்றார்கள், இணை வைப்பை செய்கின்றார்கள். அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு என்ன, இறை நிராகரிப்பையும் இணை வைப்பையும் வந்து உயிரோடு நெருப்பிலே எரிவதை எப்படி வெறுப்போமோ அப்படி அவர்கள் வெறுக்கவில்லை, அதை விரும்புகின்றார்கள், ஆதரிக்கின்றார்கள். மதநல்லிக்கு நல்லிணக்கம் என்ற பெயரில், சமூகங்களோடு ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற பெயரில் மார்க்கத்தை அடகு வைத்து, இஸ்லாத்தை அடகு வைத்து, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அடகு வைத்து, ஈமானை அடகு வைத்து வாழுகின்ற ஒரு சமூகத்தை கண்ணு முன்னாடி பார்க்க வேண்டும். அவர்கள் இறை நிராகரிப்பை இணை வைப்பை அவர்கள் வெறுக்கவில்லை. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு பாருங்க. சின்ன விஷயத்தை எப்படி ரசூலுல்லாஹ் கவனிக்கிறாங்கன்னு பாருங்க. நாங்க அன்னைக்கு பார்த்தோம் ஒரு ஹதீஸ், பலமான மூமினை தான் அல்லாஹ் விரும்புறான் பலவீனமான மூமினை விட. பலவீனமான மூமினா யார்ன்றதுக்கு பின்னாடி ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு மூமின் பலவீனமானவனை எப்போ மாறுறான் என்று.
சொல்லிவிட சொல்லாங்க சொல்கிறாங்க, வைன் அசாபக ஷைஉன், உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால், ரசூலுல்லாஹ் எவ்வளோ கவனமாக சின்ன விஷயத்தில் கவனமாக இருக்கிறான்னு பாருங்க. வைன் அசாபக ஷைஉன், உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால், ஃபலா தகுல், நீங்கள் சொல்ல வேண்டாம், லவ் அன்னி ஃபஅல்து கான கதா வ கதா, நான் இப்படி செஞ்சிருந்தா எனக்கு அது நடந்திருக்காதே, நான் இந்த பக்கம் அவன் வலது பக்கமாக போட வந்தான், ஜஸ்ட் நான் வந்து இடது பக்கமாக திருப்பி இருந்தால் இன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆகிருக்காதே. அப்படிதானே? ஒரு 2 பயர் வந்தால் ஒருத்தனுக்கு வித்தா, அவனும் அதே கல்லை கேட்டுக்கிட்டு இருந்தான், அந்நியாயம் இவனுக்கு கொடுக்க அவனுக்கு கொடுத்துருக்கலாமே, இன்னொரு 10,000 லாபம் கிடைச்சிருக்குமே. தால் போட்டு பேசுவோம் இல்லை, நடந்தால், இருந்தால், செய்தால். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலாகின் கத்தர் அல்லாஹ் வமா ஷாஅ ஃபஅல, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி, அல்லாஹ் நாடியபடி நடந்தது என்று நீங்கள் சொல்லுங்கள். ஃபஇன்ன லவ் தஃப்தஹு அமல ஷைத்தான், தால் போட்டு பேசுவது ஷைத்தானுடைய காரியங்களை உங்களுடைய உள்ளத்தில் தோற்றுவிக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். சின்ன விஷயம், அற்பமான ஒரு விஷயம், இதை கூட நீ செஞ்சிடாத, செஞ்சா இணை வைப்பான் அந்த வழிக்கு போயிடுவ, இறை நிராகரிப்பான் அந்த காரியத்துக்கு போயிடுவ. அல்லாஹ் தான் இதை செய்தால் என்று நம்பின நீங்க, அல்லாஹ்வோட பவர் இல்லாம நான் இப்படி செஞ்சிருந்தா அப்படி செஞ்சிருந்தா கூட இதுல மாற்றம் வந்திருக்கும் என்று அந்த இறை நிராகரிப்பு, இணை வைப்பு கூட வந்துவிடக் கூடாது என்பதுல எவ்வளவு கவனமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்திருக்கிறாங்கன்றதை எங்களுக்கு பார்க்கலாம். இப்படி சொன்ன மார்க்கத்தில் நாங்கள் இருந்துக்கிட்டு இதை விட கடுமையாக அல்ல, சின்ன பிள்ளைக்கு பாடம் நடத்தினா இல்லை, பகுத்தறிவுக்கு பாடம் நடத்தினா இல்லை, அதுல போய் மூழ்கி கிடந்துக்கிட்டு இதுதான் எங்களோட இஸ்லாம், இதுதான் எங்களோட மார்க்கம், இதுல தான் இருப்போம் என்று சண்டை பிடிச்சிக்கிட்டு இருந்தான் என்று சொன்னா, அல்லாஹ் சொல்றான் இல்லை, அவனை நாங்கள் வழிகேட்டுக்கே விட்டுட்டோம், அவனை வந்து நேர்வழிப்படுத்தல. ஏன்னா அவன் காதை அவன் கேட்க மாட்டான், காதால அவனை கண்ணுக்கு முன்னாடி திரையை கொண்டு வந்து வச்சிருப்போம், அவன் பார்க்க மாட்டான். நான் நேர்வழி அவனுக்கு கொடுக்கலாடி வேற யாரும் நேர்வழி ஃபமையஹ்திஹி மின் பஅதில்லாஹ், அவனுக்கு நேர்வழி கிடைக்காது அப்படின்னு அல்லாஹ் என்ன சொல்றான், நீ அவனுக்கு அறிவுரை சொல்றதும் சொல்லாமல் ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப என்னன்னா, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தை, இந்த பிரம்மாண்டமான இந்த வந்து பிரபஞ்சத்தை படைத்த ஏக இறைவனாக அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கொண்டு விட்டு அவனால கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கத்தை, குர்ஆனையும் சுன்னாவையும் நானும் நீங்களும் முழு மனதாக ஏற்று பின்பற்றி அவனுடைய இடத்தில் இன்னொருத்தனை கொண்டு வந்து வைக்கிறது இருக்குதே, மிகப்பெரிய ஒரு பாவம், சாதாரணமான பாவம் இல்லை. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான், அந்த ஒன்றை மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இன்றைக்கு என்ன நடக்குது, இப்படி ஒரு நடக்குது. இன்னொன்று என்ன, நிறைய இன்றைக்கி சமூகத்தில் நிறைய பெற்றோர்களுடைய மோசமான வளர்ப்பு, இந்த ஈமான குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்காததுனால, ஒரு 18 கலப்படமான ஸ்கூல்களில் காலேஜுகளில் படிக்கிறனால மாற்று மதத்தில் உள்ள பையனை காதலித்து அந்த மதத்துக்கு போகிற எத்தனையோ பெண்களை பார்க்குறோம். மாற்று மதத்தில் உள்ள பெண்ணை காதலித்து அந்த பெண்ணோட அந்த மதத்துக்கு போகிற எத்தனையோ பேரை பார்க்குறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இணை வைப்பாளர்கள் ரொம்ப அழகானவர்களாகவும் உங்களுக்கு ரொம்ப கவர்ச்சியானவர்களாக இருந்தாலும் அவங்களை விட ஒரு அடிமை பெண் உங்களுக்கு சிறந்தது, ஒரு அடிமை ஆண் சிறந்தது. ஏனென்றா மறுமையில் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். நீங்கள் அவளை நம்பி, அவளுடைய அழகுல நம்பி, அவளுடைய அந்த 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 உடம்புல மயங்கி அந்த பக்கம் போனீங்கன்னு சொன்னால் மறுமையில் ஒன்றுமே இல்லாமல் நிரந்தர நரகத்தில் போய் எத்தனை குடும்பங்களை பார்க்குறோம். திருமணத்துக்கு ஒன்று அப்படி போகிறாங்க, இன்னொன்று முடித்து இவன் முஸ்லீமாக இருக்கிறான், அவன் ஹிந்துவாக இருக்கிறான், கோயிலுக்கும் போகிறாங்க, பள்ளிக்கும் வர்றான், பன்சலைக்கும் போகிறாங்க, பள்ளிக்கும் வர்றாங்க. சில பார்க்குறோமா இல்லையா, பெருநாளையும் கொண்டாடுறாங்க, நம்மளோட பெருநாளையும் கொண்டாடுறாங்க, தீபாவளியும் கொண்டாடுறாங்க, அதே போல் வந்து அவங்களுடைய பெருநாள்களையும் கொண்டாடுறாங்க. அல்லது மாப்பிள்ளை வந்து முஸ்லீமாக இருப்பான், பொண்ணு வந்து ஹிந்துவாக இருப்பா, பௌத்த மதத்தில் இருப்பாங்க. எத்தனை பேரை பார்க்குறோம். அதை பார்த்து சில பேருக்கு ஆச்சரியம், வாவ் சூப்பரான குடும்பம் அப்படின்னு சொல்லி. இந்த உலகத்தில் அழகாக இருக்கும், பார்ப்பதற்கு சிறந்ததாக இருக்கும், ஆனால் நாளை மறுமையில் நிரந்தர நரகத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியம் என்றதை நாங்கள் புரிந்து கொள்ள. எனவே பெற்றோர்கள் நாங்கள் எங்களோட குழந்தைகளை வளர்க்கும் போதே அந்த அந்த இறை நிராகரிப்பையும் இணை வைப்பையும் அது உள்ளத்தால் கடுகளவும் நீங்கள் விரும்பக்கூடாது, கடுமையாக வெறுத்தே ஆக வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு சமூகத்தில் பெரிய பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுக்குறோம்.
ஏன்னா நாங்கள் கலப்படமான சிறுபான்மையினராக பெரும்பான்மையினர் வாழுகின்ற போது அவங்களுடைய மத கலாச்சாரங்கள் எல்லாத்தோடய நாங்கள் ஒன்றாக கலக்கும் போது பெரிய பிரச்சனை. மகன் வந்து கேட்பான், புள்ள வந்து கேட்பான், நாங்கள் இதேன் செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது என்று அழகாக அன்பாக அவர்களுக்கு புரிய வைத்து நாளை மறுமையினுடைய வெற்றியின் அடித்தளமே அல்லாவை மாத்திரம் நம்பி அதில் உறுதியாக நிற்பது, இறை நிராகரிப்பை இணை வைப்பையும் நாங்கள் அடியோடு வெறுக்க வேண்டும். ஒன்றை தூக்கி நெருப்பில் போடுறது நீ எப்படி வெறுப்பி அப்படி வெறுக்க வேண்டும் என்று அந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னால், இறுதியாக ஒரு அழகான வசனம். இந்த செய்தி அடிமனதில் ஆழமாக என்னுடைய உங்களுடைய உள்ளங்கள் இருக்க வேண்டும். எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். மௌத்து வரைக்கும் இந்த செய்தியை நாங்கள் மறக்கக்கூடாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று. அல்லாஹ் இன்னொரு இடத்துல அழகா சொல்கிறான், கது கானத் லக்கும் ஃபி இப்ராஹீம வல்லதீன மஅஹு. இப்ராஹிமிடமும் இப்ராஹிமை அவரோடு இருந்தவர்களிடத்திலையும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குது. என்ன முன்மாதிரி? அந்த முன்மாதிரி அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன முன்மாதிரின்னு அல்லாஹ் சொல்கிறான், இது காலு லிகௌமிஹிம். அவருடைய கூட்டத்துக்கு, பாப்பாவும் அந்த பக்கம், அவருடைய உறவினர்களும் அந்த பக்கம், அந்த ஒட்டுமொத்த அரசன், அந்த ஆட்சியாளர், அந்த மக்கள் எல்லாரையும் பார்த்து அவர் சொன்னார், இன்னா புராஉ மின்கும் வ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ். உங்களையும் நீங்கள் அல்லாவை விட்டுவிட்டு யாரை வணங்குகின்றீர்கள் உங்களுடைய தெய்வங்களையும் நாங்கள் புறக்கணிக்குகின்றோம். கஃபர்னா பிக்கும், அவைகளை நாங்கள் நிராகரிக்குகின்றோம். வபதா பைனனா வபைனகுமுல் அதாவத்து வல் பகதாவு, பகைமையும் வெறுப்பும் எங்களுக்கு மத்தியில இருக்கும். எப்போ வரைக்கும்? ஹத்தா துமினு பில்லாஹி வஹ்தா, ஏக இறைவனாக அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் வரைக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில கொள்கை ரீதியாக பகைமையும் வெறுப்பும் மறுமை வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும் என்று இப்ராஹிம் நபியும் அவரோடு இருந்தவர்களும் சொன்னதுல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குது என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கணும். இந்த ஈமானிய உணர்வு எங்களுக்குள்ள வர வேண்டும். கொள்கையை வெறுக்கணும், இறை நிராகரிப்பை வெறுக்க வேண்டும், வினை வைப்பை வெறுக்க வேண்டும். அது பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் சரி, அது தேவையில்லை. ஒரு மூமின் அதை விரும்பக்கூடாது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இந்த ஹுனைன் யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹ் போய்கிட்டு இருக்கிறாங்க. மக்கா வெற்றிக்கு பிறகு நடக்குது. போகும்போது புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஹைபரை தாண்டி போகிறாங்க. ஹைபரை தாண்டி போக்கல அங்கே ஒரு மரம் இருக்குது, ஜாத்து அன்வாத்துன்னு சொல்லி. அது இணை வைப்பாளர்களுடைய மரம். அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த இணை வைப்பாளர்கள் அவங்களுடைய அந்த வாள்கள் இருக்குது இல்லை, நல்ல அவன் வாள்களுக்கு ஒரு பரக்கத்து கிடைக்கணும்ன்றதுக்காக அந்த மரத்தில் தொங்க வைப்பாங்க. வச்சா நல்லா வெட்டும், வந்த எதிரிகள் வந்து அவனை கொல்லலாம், எனக்கு எதுவுமே நடக்காது, வாளுக்கு ஒரு பரக்கத், நாங்கள் இன்றைக்கி சொல்லுவோம் இல்லை பரக்கத் கிடைக்கிறேன், அந்த பரக்கத்துக்காக அந்த மரத்தில் தொங்க வைப்பாங்க. புதுசாக வந்தவங்க ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இஜஅல்லனா தாத்து அன்வாத்தின் கமாலஹும் தாத்து அன்வாத். அவங்களுக்கு எப்படி தாத்து அன்வாத்தின்னு ஒரு மரம் இருக்குதோ அதே போல் எங்களுக்கும் அப்படி ஒரு மரத்தை நீங்கள் ஏற்பாடு செஞ்சு தாங்களே, நாங்கள் கொண்டு போய் வாளுகளை கொண்டு போய் தொங்க வைக்கிறதுக்கு, நாங்கள் அங்கே போய் பரக்கத்தை எடுக்கிறதுக்கு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபகால நபி ஸல்லல்லாஹு சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன். ஹாதா கமாகால கோமு மூசா, மூசாவுடைய கூட்டம் மூசா நபி கிட்ட கேட்டது போல இருந்துச்சு. மூசா நபி கடல் இருந்து அந்த மக்களை காப்பாற்றிட்டு இந்த பக்கம் வரப்போக்கல என்ன சொன்னாங்க, கடல் முன்னுக்கு நிற்க போக்கல, மூசாவே நீங்களும் உங்களோட ரப்பும் தான் எங்களை விட்டுடுங்கன்னு சொன்னவங்க, அதுக்கப்புறம் கடல் பாதையாக பிரிந்து இந்த பக்கம் எல்லாத்தையும் கண்ணால் பார்க்குறானுங்க. அதுவும் அங்கே நிறைய அத்தாட்சிகளை பார்த்தானுங்க, அடிமைகளாக இருந்தவனுங்க. சரியா ஃபிரௌன் கிட்ட இருந்து காப்பாற்றி கொண்டு வந்து இப்போ ஒரு ஓரமாக கடலில் வந்து இப்போ ஒரு ஓரமாக போகும்போது ஒரு ஊரை பார்க்குறாங்க. அந்த ஊர் வந்து என்ன சிலைகளை வணங்கிட்டு இருக்கிறாங்க. மூசா நபி கேட்குறாங்க, மூசா நபி எங்களுக்கும் ஒரு சிலை ஏற்பாடு செஞ்சு தந்தா எப்படி? மூசா நபி சொல்கிறாங்க, உங்களை மாதிரி ஒரு முட்டாள்தனமான கூட்டத்தை நான் உலகத்தில் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி, நீங்கள் ஒரு முட்டாள்களாக இருக்கிறீங்கன்னு சொல்லி அந்த வசனத்தில் வரும். முட்டாள்களாக இருக்கிறீங்க, அதை இப்போ தானே அல்லாவுடைய மொத்த அத்தாட்சியும் கண்ணால் பார்த்துட்டு வந்து ஒரு சிலையை எவனோ வணங்குறான். அவ்வளோ கேடுகட்ட மோசமான ஒரு சமூகம். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவனுங்க கேட்டது போல தான் நீங்களும் கேட்குறீங்க. அப்போ ரசூலுல்லாஹ் எப்படி பாடம், ரசூலுல்லாஹ் வல்லதி நஃப்சி பியதி லதர்கபுன்ன சுனன மங்கான கபுலக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்களுடைய அடிச்சுவடுகளை
நீங்கள் ஜானுக்கு ஜான் முலத்துக்கு முலம் பின்பற்றுவார்கள். இன்னொரு ஹதீஸ்ல வரும் யூதர்கள் கிறிஸ்தவர்களும் ஆண்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஓ யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தான் அவர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அதே போல நீங்களும் இருப்பீர்கள், ஒரு காலம் வரும் என்று. எனவே அந்த காலத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிச்சம் கவனம் கொள்கையில், இந்த தௌஹீதுல ஏகத்துவத்தில் வந்ததுக்கு அப்புறமும் எத்தனையோ பேர் பல விஷயங்களில் விட்டு கொடுத்து பல விஷயங்களில் சமரசம் செய்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும். என் புள்ள அந்த ஸ்கூலில் படிக்க வேண்டும், என் மனைவி சந்தோஷமாக வாழணும், நாங்கள் மாற்று மற்றவருடைய சமூகத்தில் வாழுகின்றோம், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க இவங்க அதுக்கு போக முடியுமா, இதுக்கு போக முடியுமா, அதை சாப்பிட முடியுமா, இது சாப்பிட முடியுமா, அதை செய்ய முடியுமா, இதை செய்ய முடியுமா, எதுவுமே செய்ய முடியாது, எங்கேயும் போக முடியாது. இஸ்லாம் எதை சொல்லுது, இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள மட்டுமே இருங்க. உலகத்துல சந்தோஷமா என்ஜாய் பண்றதுக்கு எவ்வளவோ அல்லாஹ் தந்திருக்கிறான். அதை விட்டுட்டு இறை நிராகரிப்பிலையும் இணை வைப்பிலும் உள்ள ஒரு விஷயத்தை நாங்கள் விரும்புகிறன்றது இருக்குது. அங்கே போனால் தான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்று இருக்குது. அங்கே போனால் தான் இந்த உலகத்தில் நான் உசுரோட வாழ முடியும் என்று சொன்னால் அப்படி ஒரு லைஃபே தேவையில்லை. நான் செத்து போகிறேன், நீ என்ன கொண்டு போ, கொண்டுடு, ஏன்னா எனக்கு நீ கொண்ட நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன். இப்படி ஒன்று எனக்கு தேவையில்லை. ஃபிரௌனுடைய கூட்டம், அந்த சூனியக்கார கூட்டம் என்ன சொன்னாங்க? ஃபிரௌன் சொன்னா, நான் உனக்கு உலகத்தை தர்றேன், இன்பங்களை தர்றேன், பரிசுகளை தர்றேன். அவங்க என்ன சொன்னாங்க? எதுவுமே எனக்கு வேணாம், என்ன அல்லாஹ்விடத்துல அப்போ உன்னை கொல்லுவேன், மாறுகள் வெட்டுவேன், ஃபக்திமான் தக்காத், நீ செய்கிறது செஞ்சிக்க, எனக்கு இந்த உலகம் வேணாம். எனவே இறை நிராகரிப்புகளோடையும் இணை வைப்புகளோடையும் எட்ஜஸ்ட் பண்ணி தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை வேண்டும்னா அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. என்னுடைய இறைவன், அவனை மாத்திரம் நான் நம்பியிருக்கின்றேன், அவனை மாத்திரம் நான் வணங்குவேன், அவனும் அவனுடைய தூதரும் என்ன கட்டளைகளை இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் சொல்லியிருக்கின்றார்களோ அதை மாத்திரம் நான் என்னுடைய வாழ்க்கையில் எடுத்து பின்பற்றக்கூடிய ஒரு உண்மையான மூமினாக விசுவாசியாக இருப்பேன். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? உஸ்ரோட நெருப்புல எரிகிறதுன்னு எப்படி வெறுப்பியோ அப்படி நான் வெறுக்கிறேன். அதை வெறுக்கிறது உனக்கு பிடிக்கலையா, தூக்கி நெருப்புல போடு, உஸ்ரோட நான் சாகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். இந்த ஈமானிய உறுதி, இறை நிராகரிப்பை வெறுக்கக்கூடிய பெருசிலிருந்து சின்னது வரைக்கும் இணை வைப்பை வெறுக்கக்கூடிய அந்த உள்ளத்தை நானும் நீங்களும் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய குடும்பங்களில் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக வளர்கின்ற இந்த ஜெனரேஷன் உள்ள குழந்தைகளுடைய உள்ளங்களை நாங்கள் பலப்படுத்த வேண்டும். எனவே அப்படி பலமான ஈமானை, அல்லாஹ்வை மாத்திரம் நம்பியிருக்கக்கூடிய அந்த உண்மையான மூமின்களாக நானும் நீங்களும் மாறுவோம். வல்ல ரஹ்மான் அந்த இறை நிராகரிப்பையும் இணை வைப்பையும் உண்மையாகவே அவர்களுடைய அந்த செயல்களை அடியோடு வெறுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக, மறுமையிலே சொர்க்கத்தை பெற்றுத் தருவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.